சார் இது 5th A செக்ஷன்ல இருக்காங்களே பசங்களா சார் அவங்க? ஏன் சார் கண்ணாடி போடாம வந்துட்டீங்களா? ஐயோ அந்த கிளாஸ்ல சிம்புன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் சிம்பு இல்ல வம்பு. என்ன ஆனது? உங்க பேர் ஆனந்தா சார்? என்ன ஆச்சு என்று கேட்டேன். அன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ்ல 4 பேருக்குன்னா எவ்வளோன்னு கேட்டேன். அதுக்கு அவன் எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்துச்சு, ஆனா எனக்கு மேக்ஸ் இப்போ வரல, ஏதோ வீட்டுல தண்ணி வருதான்னு கேட்ட மாதிரி பேசலாம் சார். ஆமா, நாளைக்கு பேருக்குன்னா எவ்வளவு? நீங்க ஏன் சோசியல் சயின்ஸ் வாத்தியாரானீங்கன்னு இப்பதான் புரியுது. இது பரவாயில்லைங்க, அந்த பொம்மை பையன் இருக்கானே அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன் சார் கத்தி வச்சிருக்கானா? இல்ல ரொம்பமே வச்சிருக்கான். அவனுமா? விளையாடாதீங்க. விளையாடுறதுக்கு நான் என்ன பிடி வாத்தியாரா? நான் சோசியல் சயின்ஸ் வாத்தியாரு. அதுல என்ன பெருமை? நீ நேர போய் விளையாண்டதுனால பசங்க இப்ப ஹிஸ்டரி படிக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. யார் அது பியூனை ஸ்டாஃப் ரூமுக்குள்ள விட்டது? சார் பியூனா நீங்க புதுசு, அவர் பழசு. அது மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. சார் அவர் பிடி வாத்தியார் சார். இவரு பிடியா? ஓ அதான் நம்ம ஸ்கூல்ல எல்லாத்துலயும் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல பதக்கத்தை அள்ளுதா? சார் மம்மு பண்ணதை கேளுங்க. தருவானா? சார் காது கொடுத்து கேளுங்க சார். இருக்கிறதே 2, அதுல ஒன்ன கொடுத்துட்டு சரி சொல்லுங்க. அன்னைக்கு கிளாஸ்ல திடீர்னு எந்திரிச்சு ஊத்திக்கணும் கடிச்சுக்கணும் ஊத்திக்கவா, போத்திக்கணும் படுத்துக்கலாம் போத்திக்கலாம். சார் இதுல என்ன அறிவியல் உட்பட்டு இருக்கு சார்? இப்படி கேட்டா என்னன்னு சொல்றது? பாடத்துல இருந்து கேள்வி கேளுங்கடானா படத்துல இருந்து கேட்கறானுங்க. அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க? தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடக்கூடாதுங்க, சாப்பிட்டும் தண்ணி குடிக்க கூடாது, ஆசிட் டைலூட் ஆகி இறைப்பையில செரிமானம் தடைபடும்னு சொன்னேன். அவன் ரம்பத்தை நீங்க பிடிங்கிட்டீங்களா? நீங்க வேற சார், நான் புதுசா வந்தேன்ல, என்ன வேற மாதிரி தான் பாப்பீங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, இது வேற. அப்புறம் அவன் எந்திரிச்சு காத்தடிக்குது எங்க திசை பாத்தடிக்குது, ஏழஜன கூத்தடிக்குது, வெளியே இப்ப மணி அடிக்குது, இப்படியே கிளாஸ ஓட்டிடுறான் சார். இது பரவாயில்ல சார். உங்க பையன் இருக்கானே? ஆமா இருக்கான். அவனுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. சுட்டு போட்டால் மூச்சே வராதே. இன்னைக்கு தான் என் சரியா பேசுறான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு எஸ்ஐ படிச்சுட்டு வர சொன்னேன். ஏய் எஸ்ஐ சொல்லு சார். அவர் பேர் ஏகாம்பரம், முறுக்கு மீச வச்சிருப்பாரு, கையில துப்பாக்கி வச்சிருப்பாரு, டிஜிகோல் அப்படின்னு லோக்கல் எஸ்ஐ பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்பா நாளைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல எஸ்ஐ பத்தி சொல்லணுமா? அப்பா அவ்வளவுதானடா, நான் சொல்றேன். அவர் பேரு ஏகாம்பரம். அவர் மீசையை பார்த்திருக்கியா? விடுங்க சார், சின்ன பசங்க. இதையெல்லாம் கூட ஓரளவு சகித்துக் கொள்ளலாம். இவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஐயா வணக்கம், என் பேரு காளி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன இன்னொரு பேரு? டேய் காளி, அந்த திருக்குறளை சொல்லு. கேட்கவில்லை. சரியாக கேட்கவில்லை. ஐயா நான் உங்க பக்கத்துல வந்து சொல்லிட்டு போயா, அப்பதான் கேட்கும். அவனை பக்கத்தில் கூப்பிட்டதுதான் பிரச்சனை. துப்பாக்கு தூவும் மழை. அவன் துப்பிய துப்பில் என் மூஞ்சி முகரையெல்லாம் எச்சில் மழை. அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் வேண்டுமென்றே செய்துள்ளான் என்று. கெட்ட பயன் சார் அந்த காளி. அவன் தான் சார், நான் வந்த முதல் நாளே என்ன வச்சு செஞ்சான். பொல்லாத பையன் சார் அவன். அவனுக்கு எப்படியாவது டிசியை கிழிச்சு கொடுத்துடணும் சார். அவனை ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு விடுங்கயா. எஸ்கியூஸ் மீ சார். கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டீங்களா? யாருடா நீ? சார் எடுத்துடலையா? நான் தான் காளி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேரா? அது என்னடா?